கருணாநிதியுடைய மகளாக இருந்தாலும் வேறொரு தாயாருக்கு பிறந்தவர்கள். தனக்கு பின்னால் உதயநிதி, உதயநிதிக்கு பின்னால் இன்பநிதின்னு கொண்டு போகிறப்ப கனிமொழி தனியாக போகக்கூடாதுன்னு அவங்க சார்பாக கிட்டத்தட்ட 6 தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது, கன்சிடர் பண்ணப்படலை. ஸோ அவர்கள் நான் நிற்கிறேன்னு இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க, மறுத்திருக்காங்க. ஸோ அதோடைய பாதிப்பு வரக்கூடாதுன்னு தான் இவரும் நேரடியாக தூத்துக்குடிக்கே போனார், சூப்பர் முதலமைச்சரும். ஸோ கண்டிப்பாக கனிமொழி ஒரு இதில் தான் இருக்காங்க. ஸோ 2G வழக்கில் கனிமொழி மேலே இருக்கிற கத்தி இன்றைக்கும் இருக்குது, ஆராசா மேலேயும் இருக்குது. அது இன்னும் யாருக்கு வேணால் போகலாம். ஸோ இந்த கத்தி தேர்தல் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறீங்க சார். திமுக 60லேருந்து 80 சீட்டு எடுக்குதுன்னு வைங்க, கூட்டணியோட 80, தனியாக 60லேருந்து 70 எடுத்தால் அதில் ஒரு 30 எம்எல்ஏக்கள் சேர்க்க முடிஞ்சால், இப்போ எம்பிக்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 பேர் டைஹார்ட் இளைஞர் திமுக உதயநிதி ஆளுங்க, ஒரு 5-6 பேர் சீனியர்ஸ், ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு, இது ஏ ராசா, இந்த மாதிரி இந்த 6 பேரும் கனிமொழியோட போவாங்க. இன்னொரு 6 பேர் எடுத்தாச்சுன்னா 2/3 வந்தால் பஞ்சாப் மாதிரி ஆகலாம். ஓகே. ஸோ இப்போ கட்சி தாவல் பாராளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்குங்கிறீங்களா? அதை பாராளுமன்றத்தில் இவங்க கலைஞர் திமுகன்னு சொல்லிட்டு இஷ்யூ பேஸ்டில் நாங்கள் பிஜேபிக்கு முக்கியமான பில்லுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், பெண்கள் ரிசர்வேஷனுக்கு நாங்கள் ஆதரவுன்னா என்ன தப்பு இருக்கு? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சார் 29 இஸ் டூ லார்ஜ், 1 வீக் இன் பாலிடிக்ஸ் இஸ் டூ லார்ஜ். பட் இவங்களுக்கு சேஃப்டி பண்ணிக்கிட்டு, ஏன்னா இப்போ பார்லிமெண்ட்லேயும் அவங்களுக்கு நல்ல சப்போர்ட். இப்போதைக்கு நிதிஷ்குமார் இன்னைக்கு அங்கேயே மத்திய மந்திரியா போகிறார், பிஜேபி அமைச்சர். ஸோ பீகார் இவங்க கண்ட்ரோலில் வந்தாச்சு. ஸோ இது சந்திரபாபு நாயுடுக்கு இருக்கிற சிக்கல்களில் அவர் கூட தான் போவார். இருந்தாலும் இன்னொரு சப்போர்ட், இன்னொரு 3 ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாண்டு வீக்காக இருக்குது, அதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டா. சரி, இந்தியாவில் 4வது பெரிய மாநிலம் தமிழ்நாடு. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்த 39 எம்பிகள் கொண்ட மாநிலத்தில் இவங்க கொஞ்ச நாள் தனியாக வச்சுட்டு அப்புறம் கலைஞர் திமுகலேருந்து பெரும்பாலானவர்கள் இங்கேயும் இழுக்கிறது கஷ்டமாக. நான் சொல்கிறது மத்திய அரசு நிஜமாக நினைச்சால், ஏன்னா 7 பேர் கொண்டு போய் முந்தானேத்து ஆம் ஆத்மி கட்சி போய் சேர்ந்தாச்சு பிஜேபியில். நேற்றுக்கு பேப்பரில் 66 99 எம்எல்ஏல 66 பேர் அந்த கூட்டணியோட போய் பிஜேபியில் சேர வாய்ப்பு இருக்குன்னு ஓடுது. ஸோ இதை தமிழ்நாட்டில் பண்ணி, ஏன்னா 2 கட்சியில் ஒன்று போனால் தான், அந்த இடத்துக்கு வந்தால் தான் பிஜேபி வளர முடியும். அதிமுக 100 சீட்டுக்கு மேலே வந்தால் அடுத்த 5 ஆண்டு அவங்க ஆட்சி பண்ணுறதுன்னா எதிர்கட்சியை உடைக்கிறது தான் நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும். ஸோ நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லாமே தீர்ப்பு. இது எப்படி ரிசல்ட் வருது? இப்போ கன்னியாகுமரி தூத்துக்குடியில் தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கே திமுகவில் இருக்கிறத விட கலைஞர் திமுக போகிறது நல்லதுன்னு கனிமொழியும் ஆதரவாளர்களும் டிசைட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? ஸோ எல்லா வித வாய்ப்புகளும் இருக்குது.